டே சின்சானே, ஒரு வழியா நம்ம வேலையெல்லாம் முடிச்சாச்சு. இப்ப வீட்டுக்கு தான் போறோம். புதுசா ஏதாவது கேம பார்த்தனா சொல்லு, நம்ம வீட்டுக்கு போய் கேம் விளையாடலாம். புதுசா ஒரு கேம் பார்த்தேன்ப்பா. ராப் த பிளேஸ் அப்படின்றது தான்ப்பா கேமோட பேரு. அந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்ம திருட்டு வேலை பண்றவனா இருப்போம். ஒரு மால் இருக்கும், மால்னு கிடையாது, அதாவது ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் மாதிரி இருக்கும். அங்க இருக்க பொருள்லாம் ஒவ்வொன்னா நம்ம தூக்கணும்ப்பா. அந்த பொருள்லாம் பாதி விலைக்கு வாங்குற மாதிரி ஒரு பெரியவர் இருப்பாரு, அந்த பெரியவர்கிட்ட விக்கணும்ப்பா. எது திருடுற மாதிரி கேமா? டே, போன வாட்டி தான் செக்யூரிட்டி மாதிரி நம்ம வேலை பார்த்தோம்டா. அதுக்குள்ள திருடுற மாதிரி கேம் விளையாடணுமா? கேம் தானப்பா, திருடுற மாதிரி கேம் தான்ப்பா. சூப்பரா இருந்ததுப்பா. அங்க ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு. போன வாட்டி நம்ம செக்யூரிட்டியா இருந்தோம்ல, இந்த வாட்டி செக்யூரிட்டிக்கு தெரியாம திருடுற நபரா நம்ம இருக்கணும். அவங்க கிட்ட மாட்டாம சாமர்த்தியமா ஒவ்வொரு பொருளா தூக்கணும்ப்பா. ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்த மாதிரி அந்த பெரியவர் நமக்கு காசு தருவாரு. எப்படியாவது காசை சேர்க்கணும்ப்பா. அப்படியா சொல்ற? சரிடா, இப்ப வீட்டுக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவோம்ல, போய் அந்த கேமை ட்ரை பண்ணி பார்ப்போம். எப்படிதான் இருக்குன்னு ஒரு கை பார்ப்போம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், ஹலோ கைஸ், நான் தான் உங்களோட சின்சான் பேசுறேன். இன்னைக்கு ஒரு இடத்துல நான் ராப் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். அதாவது திருடுறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். இருங்க, எங்கேயோ போய் திருடுன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம அங்க போய் வேலையை காட்டலாம். பாருங்க, இங்க ஒரு கிரேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை தூக்க சொல்றாங்க. என்னங்க, ஒரு திருடனா வந்துட்டு கிரேப்ஸை போய் திருட சொல்றாங்க. திரும்பி உள்ள போக சொல்றாங்க. எங்கேயோ ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்றாங்க போல. இவர்கிட்ட விக்கணுமா? ஓ, நம்ம திருடின பொருளை இவர்கிட்ட விக்கலாம் போலங்க. இருங்க, இருங்க, நான் வித்துக்கிறேன். இருங்க, வித்துட்டாங்க. கொஞ்சம் காசு தராரு. ஓ, ஓகே ஓகே, காசு தராருங்க. $30 எனக்கு தராருங்க. அப்ப நம்ம நைஸா பொருளை தூக்கிட்டு வரணும். இங்க விற்கணும் போலங்க. ஓகே. செக்யூரிட்டி இருக்காரா? இல்லங்க, செக்யூரிட்டி இல்ல. இருங்க, நைஸா. வேற கிரேப்ஸ் மட்டும் தான் தூக்க முடியுமா என்ன? இதங்க எந்த பொருள்னாலும் தூக்குறாங்க. இங்க ஒரு ஏதோ ஒரு பாட்டில தூக்கிட்டாங்க. இப்போதைக்கு ஒரு பாட்டில தூக்கிட்டேன். கிரேப்ஸ் தூக்கிடலாமா? இருங்க, கிரேப்ஸ் தூக்கிடலாமா? தூக்கிட்டேன். ரைட்டு. என்ன, எவனும் தடுக்க மாட்டான் நம்மள. நான் பாட்டுக்கு தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன். இருங்க, இங்க இருக்க அண்ணன் கிட்ட வித்துடலாமா? அண்ணா வாங்கிக்கோங்க. ஓகேங்க, 2 பொருளை வித்துட்டேன். நல்லா காசு தந்தாரு. ஓகே. நீங்க என்னங்க, இது டாய்லெட்னா திறந்தே இருக்கு, க்ளோஸ் பண்ணி வைக்காம இருக்காங்க. ஆனா போலீஸ் வந்து நீ அழகு இருந்தாதான் கரெக்டா இருக்கும். நம்ம பாட்டுக்கு போய் தூக்கிட்டு வரோம். செக்யூரிட்டி இருக்காருங்க. அது அவர் தாங்க செக்யூரிட்டி. வராருங்க. அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டாம நம்ம போகணுங்க. ஓகே, புரியுது. அந்த செக்யூரிட்டி கிட்ட மாட்டக்கூடாது. இது பாருங்க, ஒருத்தர் மாட்டிக்கிட்டான் பாருங்க. மாட்டி அடி வாங்கிட்டான் பாத்தீங்களா? ரைட்டு. மக்களே, புரியுது எனக்கு. இருங்க, நட வேலையா நான் தூக்கும் போது செக்யூரிட்டி இல்லைங்க. ஐயோ, செக்யூரிட்டி கொஞ்சம் லாங்ல இருக்காரு. அந்த கேப்ல நான் தூக்குறேன் போல. தூக்கியாச்சு மக்களே. இப்போ ஒன்று தூக்கியிருக்கேன். அதுக்கு எவ்வளவு காசு கிடைக்குது பாப்போமா? இவர்கிட்ட விற்கிறதுக்காக வந்துடலாம். இந்த பெரியவர்கிட்ட ஓகே, செல் பண்ணிட்டேங்க, வித்துட்டேங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளா நான் தூக்கிட்டு வரணும். அந்த செக்யூரிட்டி கிட்டயும் மாட்டக்கூடாது. செக்யூரிட்டி கிட்ட மாட்டாம நான் தூக்கிட்டு வரணும். இவங்க கிரேப்ஸ் மட்டும் தாங்க பக்கத்துல இருக்கு, ஈஸியா தூக்க முடியுதுங்க. வேற ஏதாவது தூக்க டைப் பண்ணலாமா? ஐயோ, இங்க வராங்க செக்யூரிட்டி. சரி, ஐயோ மாட்டிக்கிட்டேன். இல்ல, இங்க இன்னொன்னு தூக்கிக்கலாமா? கிரேப்ஸை தூக்கு, இன்னொன்னு கிரேப்ஸை தூக்கு. ஓகேங்க, நிறைய கிரேப்ஸை தூக்கிட்டாங்க. ஓகே, அடுத்த வாட்டி ரொம்ப லாங்ல போய் தூக்கணுங்க. இந்த வாட்டி நான் கொஞ்சம் பக்கத்துலயே தூக்கிட்டேன்ல, அடுத்த வாட்டி நான் வேணும்ட்டே அவருக்கு ஆட்டம் காமிச்சு தூக்க போறேன் மக்களே. ஓகேவா? நாங்க இந்த பெரியவர்கிட்ட தந்துடலாமா? நிறைய எடுத்துட்டாங்க இந்த வாட்டி. செம்ம காசு பாத்தீங்களா? ஒரே வாட்டியில நிறைய பொருள் கூட எடுக்கலாம் போல. நிறைய எடுத்துட்டாங்க. எப்ப காசு? ஓகே. அவருதான் பொருள் எடுத்துட்டு வந்திருக்கா, போய் இன்னும் எடுத்துருவான்னு சொல்றாரு. இருங்க, எங்க என்னாச்சு? ஏன்? ஓகே, ரைட். ஓகேங்க, போய் இப்ப பொருள் எடுக்க போலாமா? இந்த வாட்டி கொஞ்சம் உள்ள போய் எடுக்கலான் இருக்கேன். செக்யூரிட்டி அங்க இருக்காரு. ஐயோ, வலிக்கு விழுந்துட்டாங்க. சி, வாட்டர் மேலனை தூக்கிக்கலாமா? வாட்டர் மேலன் தூக்கிட்டாங்க. ரைட். இங்க இடத்துல ஸ்லிப் ஆகுதுங்க, வலிக்கு விழுந்துட்டாங்க போன வாட்டி. சரி, இந்த வாட்டி பாத்தீங்களா மக்களே, வாட்டர் மேலன். ஐயோ, அடிச்சிட்டாருங்க, அந்த செக்யூரிட்டியை அடிச்சிட்டாருங்க. கொஞ்சம் வித்தியாசமா தூக்கலான்னு பார்த்தாங்க. ஆனா செக்யூரிட்டி கண்டுபிடிச்சிட்டாருங்க. என்னால ஓட முடியல. எவ்வளவு ஸ்லோவா போறோம் பாத்தீங்களா? அதான் நம்ம ஸ்பீடா ஓட முடிஞ்சா தப்பிச்சிருவோம்ல, அதுக்காக தான் நம்ம ஸ்லோவா ஓடுற மாதிரி கேமை செட் பண்ணிருக்காங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை மக்களே. இந்த வாட்டி இந்த டர்பூசணியை தூக்கி நான் உள்ள கொண்டு போறேன். கண்டிப்பா கொண்டு போயிடுவேன். இருங்க. ஐயோ, கரெக்ட். ஐயோ, அந்த செக்யூரிட்டி பின்னாடி வரது கூட தெரியாம அடி வாங்கிட்டாங்க மக்களே. நான் விட மாட்டேன் மக்களே. எப்படியாவது அந்த வாட்டர் மேலனை மட்டும் நான் தூக்கிடணும். ஓகேவா? ஓகே, வாட்டர் மேலன் எங்க? அந்த செக்யூரிட்டி இருக்காரு. நம்ம தூக்காத அளவுக்கு அவர் நம்ம எதுவுமே பண்ண மாட்டாருங்க. நம்ம தூக்குனதுக்கு அப்புறம் தான் அடிப்பாரு. ஓகேவா? இருங்க. ஐயோ, கரெக்டா எடுக்கிறத நிறுத்திட்டேன். அவர் பக்கத்துல வந்தோன்னு. அவர் எங்க இருக்காருன்னு பாருங்க. ஐயோ, வராருங்க. ஐயோ, அந்த சைடு போறாரு. ஐயோ, அந்த சைடு வராருங்க. ஓடிடு, இந்த சைடு ஓடிடு. எங்க ஓடிடுவேன்னு நினைக்கிறாங்க. ஓடிட்டேன். ஐயோ, ஓடிடு. உள்ள போயிட்டா நம்ம தப்பிச்சிடலாங்க. நம்ம இடம் இது, நம்ம ஏரியாங்க இது. ஓகேங்க, எப்பா தூக்கிட்டேன் பாத்தீங்களா
மக்களே இதை பாருங்க, தர்பூசணி கையில வச்சிருக்கேன் பாருங்க, இவர்கிட்ட விற்க போறேன். பெரியவரே நாங்க தர்பூசணி என்ன ரேட்டு வாங்குவீங்க? வாட்டர் என்னங்க வாங்க மாட்டாரு, நீ டிஸ்டர்ப் பண்ணாதடா, நான் விற்கணும்ல இவர்கிட்ட, வித்துட்டாங்க செம்ம காசுங்க. அதாவது என்னன்னா, அந்த செக்யூரிட்டி கார்டு இங்க வரமாட்டாரு, நம்ம நம்ம நைஸா போய் தூக்கிடணுங்க. இருங்க, அந்த செக்யூரிட்டி கார்டு எங்க இருக்காரு, நல்லா ஜூம் இது பண்ணிப்போம், அப்பதான் அவர் எங்க இருக்காரு எங்க போறாரு வராருன்னு நமக்கு தெரியும். ரைட்டு மக்களே, வாட்டர் மெலன் தூக்கணும்ல, இந்த வாட்டி வேற எல்லாம் தூக்க போறேன். நம்ம திருடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் நம்மள அட்டாக் பண்ண மாட்டாருங்க, நம்ம திருடிட்டோம்னு தெரிஞ்சாதான் அட்டாக் பண்றாரு. ஓகேவா, அது நமக்கு நல்ல சாதகம் தான். இருங்க, அவர் கொஞ்சம் லாங்குக்கு போனோம்னா ஸ்ட்ராபெரியை தூக்கிடலாம். ஸ்ட்ராபெரியை தூக்கிட்டேங்க. ஐயோ ஐயோ, வராருங்க வராருங்க வராருங்க, அவர்தான் முடிஞ்சிருச்சுங்க, புடிச்சிட்டாருங்க புடிச்சிட்டாருங்க. சே, என்னங்க இது, ஸ்ட்ராபெரி எடுக்கலாம்னு நினைச்சு அடி வாங்கிட்டேன், நீங்க அடி வாங்கிட்டேனே. என் கூட சேர்ந்து நிறைய பேர் முதல்ல இந்த தூக்குற வேலை எல்லாம் பண்ணாங்க, இப்ப எவனுமே பக்கத்துல காணுங்க. எங்க இருக்கீங்க? ஏய், இங்க கேண்டி பார் பக்கத்துல இருக்கு பாருங்க, இந்த கேண்டி பார் தூக்கிடலாம். பவு பவு, கேண்டி பார் தூக்கிட்டனே, கேண்டி பார் தூக்கிட்டனே. கேண்டி பார் தூக்குறது ஈஸி, பக்கத்துல இருக்குல்ல. ஓகே, கேண்டி பார் வித்துடலாமா? $1 தான் கிடைக்கும் பாருங்க, அதாங்க $1 தாங்க. ரைட் ரைட், அதாவது லாங்ல இருக்க பொருளை தூக்கிட்டு வந்தா நல்லா காசு தராங்க, பக்கத்துல இருக்க பொருளை தூக்கிட்டு வந்தா கம்மி காசு தராங்க. அதுதான் நான் தெரிஞ்சுக்கிட்டது. நம்ம திருடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு பக்கத்துலயே போலாம், அவர் எதுவுமே செய்ய மாட்டாரு. ஒன்ஸ் நம்ம திருடன்னு தெரிஞ்சாலும் நம்மளை அடிக்கிறதுக்கு துரத்துறாரு. இருங்க இவரு பாத்தீங்களா, திருடனா நம்மள எதுவுமே பண்ண மாட்டாருங்க, நல்ல டைப்புங்க இவரு. அடிக்காரா இல்லையே? தூக்கு 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 தூக்கு. ஐயோ ஓடி வர, ஓடி வரும், ஓடிடுறா எப்படியாவது ஓடிடுறா உள்ள போய். ஐயோ அடிச்சிட்டாருங்க. சே, தூக்கிருக்கவங்க கொஞ்சமா தூக்கிட்டு வந்திருப்பேன். சரி, இந்த வாட்டி நான் தூக்கிட்டு வந்துடுறேன். கொஞ்சமா தூக்கிருப்பாங்க, ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஜஸ்ட் மிஸ். இந்த கடைக்கு வெளியே போக முடியுமா? இல்லைங்க, கடைக்கு வெளியே என்னால போக முடியாதுங்க. இருங்க, இங்க இருக்கிறத தூக்கிடலாங்க, இங்க இருக்குது. எப்ப தூக்கிட்டேன், ஓடிட்டாங்க. எஸ் மக்களே, ஒரு டின்ன தூக்கிட்டேன். என்ன டின்னு கூட தெரியல. பீன்னுவாங்கல்ல, அந்த அந்த இதை தூக்கிட்டாங்க. ஓகே, வித்துடலாமா? எப்பா பரவாயில்லைங்க, 7 காயின் கிடைச்சிருக்குங்க. இப்படியே காயினை சேர்க்க வேண்டியதான். இருங்க, வேற என்ன தூக்கலாம் அடுத்து? அந்த அந்த செக்யூரிட்டி எங்க இருக்காருன்னு பார்த்து ஒருத்தன் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்கான், தப்பிச்சிட்டாங்க அவன். சூப்பர் தூக்கிட்டான்ப்பா அவன். இருங்க, நம்ம வேற என்ன தூக்குறது? அவர் எங்க, இந்த செக்யூரிட்டி எங்க இருக்காரு? ஐயோ, என் பின்னாடி தாங்க இருக்காரு. ரைட், இன்னும் அந்த பீனை தாங்க தூக்க போறேன், இந்த டப்பா இந்த டின்னை தாங்க தூக்க போறேன். ஐயோ, நல்ல வேலைங்க, அவர் வராருன்னு தூக்கிறத நிறுத்திட்டேன். அங்க ஒருத்தன் பாருங்க, என்ன மாதிரியே தூக்கிட்டு போறாங்க. அவன் தப்புச்சிட்டாங்க இந்த வாட்டி, அவன் தப்புச்சிட்டானே அவன். தூக்கிடு இந்த வாட்டி தூக்கிடு, ஒன்றும் பிரச்சனை. ஏன் தூக்கிட்டேன், இன்னொன்று டின்னை தூக்கிட்டாங்க. எப்பா, டின்னுக்கு $7 7 காயின் கிடைக்குங்க. பெரியவே, டின்னு தான் இன்னொரு நாட்டி கிடைச்சது, நாங்க என்ஜாய் பண்ணுங்க. எப்பா, $7 தந்துட்டாருங்க. நான் இங்க 100 சேர்க்கணும், 100 சேர்த்து தான் அடுத்த இடத்துக்கு என்ன கொண்டு போவாங்க. இல்லைன்னா நான் இங்கே தான் திருட்டு வேலை பண்ணணும். ஓகேவா, அடுத்த இடத்துக்கு போகணும். வேணுங்க, சாக்லேட் எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க பாருங்க, சாக்லேட்டை தூக்கிட்டு ஓடிட்டு இருக்காங்க. அவன் நம்ம ஏதாவது பெரிய பொருளா தூக்கணுங்க, சின்ன பொருளா தூக்கிட்டு போறாங்க. இங்க என்னங்க இருக்கு? சீஸை தூக்கிடலாமா? அவர் எங்க இருக்காருன்னு பாக்கணுங்க, அவர் எங்க இருக்காருன்னு பார்த்துட்டு தூக்கிடணும். பாருங்க, அவர் அங்கேயே தாங்க இருக்காருங்க. நம்ம தூக்கிட்டோம்னா நம்மளை துவச்சிட்டு வருவாரு. அங்க ஒரு தாட்டம் காமிச்சிட்டு இருக்காங்க. ஐயோ, அவன் அடிச்சிட்டாரு பாத்தீங்களா? இருங்க, ஷோர் இல்லைங்க, தூக்கலங்க, நான் நிறுத்திட்டேன். அவர் வராருன்னு தெரிஞ்சோம், நான் நிறுத்திட்டேன். இருங்க, அவர் தள்ளி போகட்டும். ஐயோ, நம்ம தூக்குற மாதிரி அறிகுறி தெரிஞ்சா வந்துடுறாருங்க அவரு. தூக்கிட்டாங்க. ஐயோ, ஓடு. அடிச்சிட்டாருங்க. சே மக்களே, என்ன மக்களே இது, நம்மளால நல்லா பெரிய பொருளா தூக்கலான்னு பார்த்தா கஷ்டமா இருக்கு. இவன் ஒவ்வொரு பொருளா தூக்கிட்டு வராங்க. இப்ப என்ன பொருள் தூக்கிட்டு வந்தான்னு தெரியல. இவன் நம்மளால இவன் வச்சிருக்க பொருள் எல்லாம் பார்க்க முடியல. ஏதோ தூக்கிட்டு வந்தாங்க. இப்ப நைஸா தூக்கிட்டு வந்ததுதான். பார்ப்போம் இப்ப என்ன தூக்கலாம், நம்ம நேரடியாவே பார்ப்போம். எங்க போறான் பயப்புல. இல்ல ஏதோ தூக்கலங்க, இப்படிக்கே ஏதோ தூக்கல. என்ன அடுத்து தூக்க போறான்? இங்க இருக்க எதையோ தூக்க போறான் போலங்க. இங்க என்ன இருக்கு? இங்க இருக்க எதையோ தான் தூக்க போறான். தூக்கிட்டாங்க. இல்லங்க, தூக்கலடே, என்னடா தூக்காம ஓடிட்டு இருக்க? தூக்குறானா? தூக்கவே இல்லையே அவன், எதுவுமே தூக்காம ஓடிட்டாங்க அவன். சரி, நம்ம வந்ததுக்கு கிரேப்ஸ் எடுத்துட்டு போவோம். சரி, கிரேப்ஸ் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்குங்க. சரிங்களா, கிரேப்ஸ் எடுத்துட்டேன். கிரேப்ஸ் வித்துடலாமா இவர்கிட்ட? தாத்தா, கிரேப்ஸ் பிடிங்க. கிரேப்ஸுக்கே 4 தராங்க. இந்த வாட்டி கிரேப்ஸை நிறைய தூக்க போறேன். 2-3 கிரேப்ஸை தூக்கிடுறேன் இந்த வாட்டி. இருங்க, அவர் எங்க லாங்ல தானே இருக்காரு? இருக்காரு, லாங்ல தான் இருக்காரு. என்ன அங்க ஒருத்தனை அடிக்கிறது, அடி வாங்கிட்டாங்க அவன். 2 கிரேப்ஸ் தூக்கிட்டேன். 2 கிரேப்ஸ் தூக்கிட்டேன். மக்களே, 2 கிரேப்ஸ் தூக்கிட்டேன். இவர்கிட்ட வைக்கலாமா? வாங்கிக்கோங்க, என்ஜாய். இன்னொன்னு வாங்கிக்கோங்க, என்ஜாய். 2 தூக்கிட்டாங்க. 8 காயின் கிடைச்சதுங்க. ரைட்டு, கிரேப்ஸ் தான் எவ்வளவு நாளா தூக்கலாங்க.
ஏன்னா நமக்கு ஓடுறதுக்கு வசதியா இருக்கு. எங்க அவரு தள்ளி தானே அங்க இருக்காரு, அங்க இருக்காருங்க செக்யூரிட்டி. ஐயோ வராருங்க. மாட்டிக்கிட்டாங்க இந்த வாட்டி, கிரேப்ஸ் தூக்கியே மாட்டிக்கிட்டாங்க. சி, 2 கிரேப்ஸை தூக்கலாம்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவர் வந்துட்டாரு. சி, என்னங்க இந்த வாட்டி மாட்டிக்கிட்டேன். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த வாட்டி கிரேப்ஸை தூக்கிடலாம். நமக்கு முன்னாடி போறவன் என்ன பண்றான்னு பாப்போங்க. நமக்கு முன்னாடி போறவன் கிரேப்ஸை தூக்க, ஐயோ தூக்க ஆரம்பிச்சோடனே அவர் வராருங்க தலைவர். இது என்னங்க மூட்டை மாடு இருக்கு ஏதோ கிராப். அவர் என்ன சும்மாவே நடிக்கிறாருங்க. சும்மா அடிக்கூடாது, நான் எதையாவது திருடுறத பார்த்தா அடிங்க. தூக்கிட்டேன். அவர் அங்க தான் இருக்காரு, அடிச்சிட்டாருங்க. அடப்பாவுமே, தூக்கிட்டா அடிங்கன்னு சொன்னா அடிச்சிட்டாருங்க உண்மையாலேயே. கைஸ், உங்களுக்கு கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாத்தீங்களா, அங்க இருந்து நான் பொருளை தூக்கணும், அவர் பார்த்தாருன்னா என்ன தோத்திட்டு வந்து அடிச்சிருவாரு. அவர்கிட்ட மாட்டாம பொருளை தூக்கணும். இவனுங்க இவன் கூட எலிலாம் வந்துட்டு இருக்கு பாருங்களேன். அதோ ஒருத்தன் கூட எலிலாம் போயிட்டு இருக்கு பாருங்க. எலிலாம் இருக்கு பாருங்களேன். 3 எலிங்க இவனுங்க பின்னாடி, 3 எலி இருக்கு. ஐயோப்பா, பயங்கரமான ஆளா இருப்பாங்க போலியே. செக்யூரிட்டி 2 பேரையும் போட்டு அடிச்சிட்டாருங்க. அவன் அடிச்சதுக்கு எலியும் சேர்த்து போயிடுச்சு பாருங்க. அவன் கூட அந்த எலியும் சேர்த்து போயிடுச்சு பாருங்க. ஓடு. நான் தூக்குறேனா எலியா? தூக்குறேனா என்னன்னே தெரியலங்க. இருங்க, விற்கும் போது தான் தெரியும். தலைவரே வாங்கிக்கோங்க தலைவரே. தூக்கியிருக்கேங்க. தலைவர் 4 காயின் தந்துட்டாரு. சூப்பர். அந்த போலீஸ் எங்க? சரி செக்யூரிட்டி இங்க ஒருத்த அடி வாங்கி விழுந்து கிடக்குறாங்க. ஐயோ பாவம், அடி வாங்கி விழுந்து கிடக்குறான். எங்க அந்த செக்யூரிட்டி எங்கன்னே தெரியல. செக்யூரிட்டி கிட்ட வந்து ஒருத்தன் ஓடிட்டு இருக்கான் பாருங்க. எலியோட ஓடிட்டு இருக்காங்க. அவன் ஸ்பீடா ஓடுறான் பாருங்களேன். அதான் மக்களே, இதுல நம்ம நிறைய காசை சேர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம ஸ்பீடா ஓடுற பவர்லாம் வாங்கலாம். பூந்தொட்டிலாம் இருக்குங்க இங்க. அவன் சூப்பரா ஓடுறான் பாருங்க. நம்மளால ஓடலாம் முடியல பாருங்க. பாத்தீங்களா, ஓடுறான் பாருங்க. வளைஞ்சு ஓடிட்டு இருக்கான் பாருங்க. நம்ம வந்து ஸ்லோவா ஓடுறோம், மாட்டிக்கிறோம். ஐயோ இருங்க, 2-3 பொருளை தூக்கி வேண்டிதாங்க இன்னைக்கு. ஓடி. அவன் மாட்டிக்கிட்டாங்க, நான் மாட்டிக்கிட்டேங்க. அவன் தப்பிச்சா, நான் மாட்டிக்கிட்டேங்க. ஒரு சீஸ் தூக்குனேன், ஏதோ ஒரு பழத்தை தூக்குனாங்க, 2 தூக்குனாங்க. சே, அவனை தாங்க அவர் பிடிக்க விரும்புறாரு. ஏன்னா அவன் பல்கா தூக்குறான் போலங்க. அதனால அவனை தான் பிடிக்க அவரு வேகமா ஓடுறாரு. இதுங்க தண்ணியில வலிக்க விடலாமா? தண்ணியில எப்படி வலிக்க விழுந்து பச்சை ஆப்பிள் இருக்கு, இதெல்லாம் தூக்க முடியாது நம்மளால. என்னங்க மேல் ஷெல்ஃப்ல இருக்கிறதெல்லாம் காட்டவே மாட்டேங்குதுங்க. மேல் ஷெல்ஃப்ல இருக்கிறது தான் காட்டுதுங்க. பச்சை ஆப்பிள் வாங்க வந்தாருங்க இப்ப அடி. என்னங்க பச்சை ஆப்பிள் தூக்குனா அவர் கண்டுக்கவே இல்லை. இருங்க, பச்சை ஆப்பிள் தூக்குனா இல்லையான்னு எனக்கு டவுட் ஆயிடுச்சு. தூக்குனா ஒரு துரத்தவே இல்லையே. வழி விடு. என்னங்க இது? இருங்க, பச்சை ஆப்பிள் தூக்கிருக்காங்க. $5 ஆகாது. எப்போ பச்சை ஆப்பிள் தூக்கிட்டனே, சூப்பர். இவன் பாருங்க வாசல் கிட்ட நின்றுட்டு இருக்கான் பாருங்க எலியோட. செக்யூரிட்டி கிட்ட ஒரு அடி வாங்கிட்டாங்க. எப்படி விழுந்து கிடக்குறான் பாருங்க. இந்த பேக் போட்டுக்கவனுங்க செம்ம ஸ்பீடா ஓடுறாங்க கைஸ். நம்மளால ஓட முடியல பாருங்க. நான் எவ்வளவு ஸ்லோவா போறேன், இவனுங்களாம் எவ்வளவு ஸ்பீடா ஓடுறாங்க பாருங்க. கிரேஸை தூக்கலாமா? அடி வாங்கிடுவான்னு நினைக்கிறேன். அடி வாங்கிட்டேனா? வாங்கல, தப்பிச்சிட்டாங்க. எப்பா நல்ல வேலை, வேற ஒருத்தனை அவர் துரத்துனதுனால என்ன விட்டுட்டாரு. கிரேப்ஸை தூக்கியிருக்கேன். பெரியவரே கிரேப்ஸ் வச்சுக்கோங்க. என்னங்க 4 காயின் 5 காயின் சேர்க்கிறேன். இப்படி சேர்த்தா எப்படிங்க நம்ம பெரிய ஆள் ஆகுறது? இங்க மேல வாழைப்பழம் இருக்குங்க. வாழைப்பழத்தை ஒரு வாட்டி தூக்கலாமா? ஓகே, ஒரு வாட்டி வாழைப்பழத்தை தூக்குவோம். அவர் எங்க இருக்காரு? ஐயோ, செக்யூரிட்டி இங்கே தாங்க இருக்காரு. நல்ல வேலை, தப்பிச்சிட்டங்க. வாழைப்பழம் எவ்வளவுக்கு போகும்னு தெரியல. வாழைப்பழம் விற்குமா? பெரியவரே வாழைப்பழம் வாங்கிக்கோங்க. வாழைப்பழம் வெறும் $3. நடப்பாவுமே, வெறும் $3 அவ்வளவு ரிஸ்க் எடுத்தா? இது பாருங்க, இங்க போட்டுருக்காங்க பாருங்க, ஃப்ரீஸ் கார்டு ஃபார் 10 செகண்ட். அதுக்கு என்ன பண்ணோம்? 79 ரோப்ளெக்ஸ் காயின் தந்தா 10 செகண்ட் மட்டும் அவர் ஃப்ரீஸ் ஆவாராம். அப்படி ஒன்றும் எங்களுக்கு அவரை ஃப்ரீஸ் பண்ண தேவையில்லை. ஓகேவா? இவருங்க ஒருத்தனை போட்டு அடிச்சிட்டாருங்க. பாவங்க, அவன் விழுந்து கிடக்குறாங்க. எப்படி மனசாட்சியே இல்லாம இந்த நபர் அடிக்கிறாருங்க. எல்லாரும் கொடூரமா அடிக்கிறாருங்க. இன்னும் இது என்ன சீஸ் தானே இது? ஆமாங்க, சீஸ் தாங்க. தூக்கலாமா? பக்கத்துலேயே இருக்காரு, அடி வாங்கிடுவோம். வேணாம், இது அவேகாடோங்க. மேல இருக்கிறது அவேகாடோ. பியராங்க. சரி, அடுத்து இந்த இங்க என்ன லேஸ் பாக்கெட் இருக்கு பாத்தீங்களா? அங்க லேஸ் பாக்கெட் இருக்குங்க மேல. லேஸ் பாக்கெட் தூக்கலாமா? அவர் என் பின்னாடி தான் இருக்காரு. நான் பாட்டுக்கு தூக்குறேன். மாட்டிக்கிட்டேன். தப்பிச்சிட்டேங்க. எஸ் மக்களே, லேஸ் பாக்கெட்டோட தப்பிச்சிட்டேன் மக்களே. லேஸ் பாக்கெட்டுக்கு இந்த பெரியவர் எவ்வளவு தராரு? எப்பா, லேஸ் பாக்கெட்டுக்கு $5. பரவாயில்ல, லேஸ் பாக்கெட்டை தூக்கிட்டேன். ரைட். சூப்பர் மக்களே, ஓரளவுக்கு நான் ட்ரெயின் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். இந்த கேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். திரும்பி வேற ஒரு வீடியோ மூலியமா நம்ம சந்திப்போம். நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் மக்களே. உங்க எல்லாருக்குமே ஒரு பாய்.